இஸ்லாத்துல அக்கைக்கா என்று ஒரு வணக்கம் இருக்கிறது. அக்கைக்கா என்றால் என்னன்னு கேட்டா, ஒருத்தனுக்கு ஆண் குழந்தை பிறந்தால் 2 ஆடுகளை அறுத்து அவன் ஏழைகளுக்கு சொந்தக்காரங்களுக்கு கொடுக்கணும். சமைச்சு கூட கொடுக்கலாம், விருந்தா கூட கொடுக்கலாம். பெண் குழந்தை பிறந்தால் ஒரு ஆடை கொடுக்கணும் என்று இருக்கிறது. இந்த ஆடுக்கு வயசு எத்தனையில் இருக்கணும்னு கேட்கிறார். குர்பானியை பொறுத்த வரைக்கும் அதுக்கு வயசு சொல்லப்பட்டிருக்கிறது. குர்பானி பிராணி கொடுக்கறதா இருந்தால் அதுக்கு இன்ன வயசு இருக்கணும்னு அதுக்கு ஒரு கணக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அக்கைக்காவுக்கு அப்படி வயசு சொல்லப்படலை. அக்கைக்காவை கொடுக்கக்கூடிய ஒரு ஆடு இந்த வயசு உடையதா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு ஹதீஸும் இல்லை. அப்படி இல்லாட்டாலும் நம்ம என்ன செய்யலாம்னு கேட்டால், அந்த குர்பானிக்கு சொல்லி இருக்கிற அந்த ஒன்றைய நம்ம ஒரு அளவுகோலா எடுத்துக்கொள்வது ஒரு பேணுதலானது. குர்பானி அது ஒரு வணக்கம் தானே. அந்த வணக்கத்துக்கு சொன்னதே நான் அக்கிக்காவுக்கும் சின்ன சின்ன குட்டிகளை போட்டு அறுத்துறாம ஓரளவுக்கு பருவம் அடைஞ்ச மாதிரியான பருவம் அடைகிறதான் கணக்கு. ஆடு மாடு எதுவாக இருந்தாலும் பருவம் அடைஞ்சிச்சின்னு சொன்னா அது குர்பானி கொடுக்கறது தகுதியானதாயிரும். பருவம் அடைதல் என்பது வெள்ளாட்டுக்கு, செம்மறியாட்டுக்கு, மாட்டுக்கு, ஒட்டகத்துக்கெல்லாம் ஒவ்வொரு வயசு வித்தியாசம் இருக்கும். சிலது 6 மாதத்தில் பருவம் அடையும், சில பிராணிகள் 1 வருஷத்துல, சில பிராணிகள் 2 வருஷத்துல, அப்படின்னு வகை வகையானது இருக்குல்ல. ஆடு மாடு ஒட்டகம் இதுல எல்லாம் ஒவ்வொன்றும் ஒரு வயசுல பருவம் அடையும். அந்த பருவம் அடைதல் என்பதுதான் குர்பானிக்குரிய மொத்த ஒரு அளவுகோல். அப்ப வெள்ளாடு எத்தனையில பருவம் அடையுமோ அத்தனையில அது குர்பானி கொடுங்க. செம்மறியாடு எத்தனை வயசுல பருவம் அடையுமோ அப்ப அதை குர்பானி கொடுங்க. அதே மாதிரி மாடு எத்தனை வயசுல பருவம் அடையுமோ அப்ப குர்பானி கொடுங்கன்னு அந்த பருவம் அடைதல் என்பதுதான் அதுக்கு நமக்கு ஒரு அளவுகோலா இருக்கிறது. ஆடை பொறுத்த வரைக்கும் உதாரணமா ஒரு 2 வருஷம் பூர்த்தி ஆகணுங்கிறாங்க. ஏன் 2 வருஷம்ங்கிறாங்கன்னா, 2 வருஷத்துல தான் அது வெள்ளாடுகள்லாம் பருவ வயசு அடையும். அதே மாதிரி 1 வருஷமாவது பூர்த்தியா இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கிறது. இதுல நமக்கு அக்கீகாவுக்கு தேடி பார்த்தோம் என்று சொன்னால், இத்தனை வயசுடைய ஆட்டை அருங்கன்னு சொல்லி ரசூல்லா சொன்னதாக ஒரு செய்தியுமே இல்லை. அதே நேரத்துல குர்பானிக்கு சொல்லும் போது கூட ரசூல்லா என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, நீங்க 1 வருஷத்தினுடைய ஆட்டை அருங்க, அதுக்கு முடியல என்று சொன்னா ஒரு 6 மாசத்தை இதை கூட நீங்க அறுத்துக்கிறங்க அப்படின்றா. ததுபகு இல்லா முசின்னத்தன், ஓராண்டு நிறைவடைந்ததை தவிர வேற எதையும் அறுக்காதீங்க. இல்லா யசுர் அலைக்கும், உங்களுக்கு கஷ்டமா இருந்தாலே தவிர. கஷ்டமா இருந்தால் ததுபகு ஜதாத்து மினல்லானி, வெள்ளாட்டுல இருந்து செம்மறி ஆட்டுல இருந்து என்ன செய்ய, நீங்க ஒரு 6 மாச குட்டியை கூட அறுத்துக்கிறங்க அப்படின்லாம் ரசூல்லா சொல்லி இருக்கிறதுனால, பருவம் அடைஞ்சதை தான் நம்ம என்ன செய்யணும், குர்பானி கொடுக்கணும். பருவம் அடைந்ததை குர்பானி கொடுக்குற மாதிரி தான் அகீகா கொடுக்கும் பொழுதும் சின்ன சின்ன குட்டி இருக்கும்ல, அதையெல்லாம் போட்டு குர்பானி தேவைக்கு இருக்கலாம். உணவுக்கு நீங்க அறுத்தா குட்டி அறுத்து சாப்பிட்டுக்கலாம். ஒரு இபாதத்தாக சொல்லப்பட்டிருக்கும் பொழுது குர்பானிக்கு ஒரு வயசு சொல்லப்பட்டிருக்கிறதுனால அதையே ஒரு முன்னுதாரணமா வைத்து அக்கீகாவுக்கும் எடுப்பதுதான் சரியான முடிவு. பருவம் அடைந்த ஒரு பிராணிகள், ஆடுகளை நீங்க செய்ய பண்ணி கொடுங்க.